மதுவிலக்கு என்பதை ஆயுதமாக கையில் எடுக்க தொடங்கியுள்ள கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்த நடவடிக்கை என்ற திமுக தலைவர் கருணாநிதியின் பேச்சு பல்வேறு விதமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. கலைஞர் இதை எப்பொழுது சொல்கிறார், ஏன் சொல்கிறார், எப்படி சொல்கிறார், எதற்காக சொல்கிறார்? 2016 தேர்தலுக்காக சொல்கிறாரா, இல்லை என்றால் முற்றிலுமாக இவ்வளவு ஆட்சி செய்த காலங்களிலெல்லாம் உணராமல் இப்பொழுது திடீரென்று உணர்ந்ததற்கு என்ன காரணம்? டாக்டர் கலைஞர் அவர்கள் நாங்கள் மதுவிலக்கை பூர்ணமாக அமல்படுத்துவோம் என்று சொன்னதை நான் மிகவும் வரவேற்கின்றேன். அதற்காக அவரை நான் பாராட்டுகின்றேன். நல்ல நோக்கத்தோடு சொல்லியிருந்தால் அது வரவேற்கத்தக்கதான். உள்நோக்கத்தோடு வாக்குகளை பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டும் அவர் சொல்லியிருப்பாரையானால் அதற்குரிய விளக்கத்தை கலைஞர் தான் விளக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் மதுவிலக்கு சம்பந்தமாக கூறியிருக்கும் கருத்து என்பது இந்த கொள்கைக்கு ஒத்த கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இது அரசியலுக்காக, தேர்தலுக்காக இப்ப அவருடன் யாரும் கூட்டணி வருவது தயாராக கிடையாது. எங்களுக்கு யாராவது வாங்க வாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. யாரும் போகிற மாதிரி கிடையாது, போகிற மாதிரி இல்லை, சூழல் கிடையாது. அதனால தான் இப்ப எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா இந்த 10 ஆண்டுகளில் பல முறை இதை சொல்லியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் கூட தெளிவாக, உறுதியாக பூரண மதுவிலக்கு வரும் என்று அறிவிப்பது சால பொருத்தமானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.